ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரேம் தமிழ் கேமிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரோப்ளாக்ஸில் பிளாக் ஷூட்ஸில் ஃபஸ்ட்லேருந்து விளையாட போகிறோம். அதாவது ஒரு பெரிய சீரீஸ் பிளாக் ஷூட்ஸ் ஸ்டார்டிங்லேருந்து விளையாண்டு எண்டிங் வரைக்கும் போக போகிறோம். நோப் டு ப்ரோ சீரீஸ் தான் இது. அதாவது ஒரு நூபு ஆரம்பித்து எப்படி நம்ம ஒரு ப்ரோ ஆக போகிறோம் தான் பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட் நம்ம மாடர்னுக்கு செட் பண்ணிடலாம் நம்மளோட ஜாய்ஸ்டிக்கை. இல்லாட்டி கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். இப்போதைக்கு கன்ஃபியூஸ் ஆகாது, ஆனால் ஏன்னா இப்போதைக்கு ரீசெண்டாக நம்ம மாடர்ன் தான் விளையாண்டுருப்போம் நிறைய பேர் மொபைல் பிளேயர்ஸ்லாம். அதான் இப்போ மாடர்னுக்கு செட் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு காம்பேக் கொடுத்துருக்காங்க. இப்போ முயல் காது இருக்குது. என்னென்னா இந்த அவத்தாரோடது இல்லை, பிளாக் ஷூட்ஸில் ஸ்பேனோடனே ரேஸாக கொடுக்குறது ரேபிட் ரேஸை கொடுத்துட்டாங்க. ஒன்றும் பண்ண முடியாது. திருப்பி இன்னும் அக்கௌண்ட்லாம் க்ரியேட் பண்ண முடியாது தான் விட்டுட்டேன். C2P நம்ம மாற்றிக்கலாம். ஸ்டார்டிங்கில் ஷேர் கொடுத்தா கூட நல்லாயிருக்கும், ஆனால் அவங்க ரேபிட் கொடுத்துட்டாங்க. எந்த இதுவும் இல்லை, ஹியூமன் தான் நல்லா இருந்திருக்கும், அப்படியே வச்சுருந்துருக்கலாம். இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இங்கே குவிஸ்ட்டை அக்செப்ட் பண்ணிவிட்டு போகிறோம். ஃபஸ்ட்டு குவிஸ்ட்டை அக்செப்ட் பண்ணிடலாம். இப்போ இங்கே பேண்டேஜ் தான் அடிக்க முடியும். இப்போ நம்ம C1ல் பைரட் ஸ்டார்டரில் இருக்கும், பைரட்டாக தான் இருக்கும். நம்ம எப்பயுமே பைரட் தான், லூஃபி ஃபேன், அதனால் பைரட்டு தான் எப்பயுமே. இப்போ நம்ம போய் இந்த பேண்டேஜ்லாம் அடிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டாட்டில் எதுவும் இல்லை, ரேஸ் ரேபிட்டு எந்த பாயிண்ட்ஸும் இல்லை, அவ்வளோதான். இப்போ போய் நம்ம அடிக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே, இப்போ காம்பேக்ட் யூஸ் பண்ணி தான் அடிக்க போகிறோம். இப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும், என்னென்னா இந்த வீடியோவோட லென்த் 44 மினிட்ஸை 9 மினிட்ஸை கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். அதனால் தான் இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் போங்க எல்லாமே. இப்போ நம்ம எல்லாத்தையும் அடிச்சுக்க ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு குஸ்ட்டுக்கு நம்ம 5 பேர்த்து அடித்தா போதும். இந்த 5 பேர்த்து அடித்து முடிச்சோன்னு வேலை முடிஞ்சிடும். அப்புறம் ஃபஸ்ட்டு குஸ்ட்டு கம்ப்ளீட் ஆகிடும். ஃபஸ்ட் குஸ்ட் முடிஞ்ச ஒரு 5 லெவல்ஸ் வரைக்கும் போவோம். அதுக்கப்புறம் நம்ம திருப்பி நம்ம இன்னொரு 2 டைம் குஸ்ட்டு முடித்தா வேலை முடிஞ்சு. இந்த பைரட் ஸ்டார்டரில் ஒரு 3 டைம் குஸ்ட்டு முடித்தாலே போதும். ஓகே, இன்னும் ஒருத்தர் அடிக்கணும். ஆக்சுவலாக இதில் காம்பேக்டாக கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்குது கட்டானாவோட. ஓகே, இப்போ முடிச்சாச்சு. இப்போ நம்ம லெவல் 5க்கு வந்தாச்சு சொன்ன மாதிரியே. இப்போ நம்ம போய் நெக்ஸ்ட்டு டைம் செகண்ட் டைம் குஸ்ட் அக்செப்ட் பண்ணிவிட்டு போவோம். லெவல் 5க்கு போயாச்சு. 652 தான் இருக்குது. ஓகே, இப்போ திருப்பி குஸ்ட்டை முடிச்சாச்சு. லெவல் 7க்கு போயாச்சு. நம்ம கையில் இப்போ 1200 இருக்குது. இது நம்ம ஒரு கட்டானா வாங்கிடலாம். இல்லை கட்டானா கட்லஸ் ரெண்டுமே 1000 தான். ஆனால் எனக்கு கட்டானா தான் பிடிக்கும். ஏன்னா கட்லஸ் வந்து பைரட்ஸ் யூஸ் பண்ணுறது, கட்டானா வந்து ஜோரோ யூஸ் பண்ணுறது, அதனால தான் எனக்கு கட்டானா பிடிக்கும். அதான் கட்டானா வாங்கிட்டேன். இப்போ நம்ம திருப்பி போய் குஸ்ட்டை அக்செப்ட் பண்ணிடலாம் முதல்ல. ஓகே, பேண்டேஜ் தான் கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. குஸ்ட் அக்செப்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம திருப்பி போய் எல்லோரும் போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து மீலி பாயிண்ட்ஸ் நம்ம போட்டுப்போம். மீலிக்கு இல்லை, ஸ்டாட் பாயிண்ட்ஸ். இப்போ வந்து ஸ்வாடுக்கு ஒரு 5, டிஃபென்ஸுக்கு ஒரு 5, அப்புறம் மீலிக்கு ஒரு 5 போட்டேன். மொத்தம் 6 வந்துருக்கு. இப்போ மிச்சம் இருக்கதை நான் ஸ்வாடுக்கே போட்டேன். ஓகே, இப்போ நான் இந்த பேண்டேஜை முடிக்கிறத மட்டும் தான் காமிக்கிறேன். நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணணும், ஃபுல்லாலாம் காமிக்க முடியாது. ஏன்னா விளையாடுற எனக்கே போர் அடிக்கும், பார்த்தா எவ்வளோ போர் அடிக்கும்னு எனக்கு தெரியும். இப்போ நம்ம திருப்பி குஸ்ட்டை அக்செப்ட் பண்ணிடலாம். ஒரு டைம் குஸ்ட்டை முடிச்சிட்டேன். ஓகே, இப்போ நம்ம இந்த டைம் குஸ்ட்டை முடித்தா போதும். நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்த ஐலாண்டுக்கு போயிடலாம். ஓகே, இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. லெவல் 10க்கு வந்துட்டோம். லெவல் 10ஓட பைரட் ஸ்டார்டரில் வேலை முடிஞ்சு. இப்போ நம்ம ஜங்கிளுக்கு தான் போக போகிறோம். ஜங்கிளில் குரங்கெல்லாம் இருக்கும், அதான் பிடிச்சி அடிச்சிடலாம். அப்படியே அங்கே ஃப்ரூட்டு ஸ்பின் பண்ண முடியும். யாராவது ஃப்ரூட்டை ஸ்பின் பண்ணி ட்ராப் பண்ணி தான் அதை போய் எடுத்துடலாம். யாரும் இல்லாட்டி நம்ம 50 லெவலுக்கு போகணும். ஆனால் அங்கே ஃப்ரூட் ஸ்பேன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் நம்ம வேகமாக போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு போட்டு வந்து பேசிக் போட் டிக்லி தான் வாங்க போகிறோம். ஓகே, வாங்கியாச்சு. இப்போ உள்ளே போகலாம். ஓகே, இப்போ இதை ஓட்ட ஆரம்பிச்சிடலாம். இந்த போட்டு ஓட்டுறது ரொம்ப நேரம் ஆகும், தான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நம்ம ஜங்கிளுக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம இங்கேயும் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம என்ன குஸ்ட் எடுக்க போகிறோன்னா மங்கி. ஃபஸ்ட்டு மங்கி தான் அடிக்க முடியும். ஓகே, மங்கியை குஸ்ட் அக்செப்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மங்கிஸே அடிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ இதுக்கு நான் ஃபுல்லாக ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிட்டேன்னா இந்த இருக்கிற மங்கி அடித்து முடிக்கிறதுக்குள்ள 2 தான் செத்துட்டேன். இத்தனைக்கு ஒரு 6 மங்கி கிட்ட தான் அடிச்சிருக்கேன். அதான் இது வேலைக்காக தான் நான் என்ன பண்ண போனால், இப்போ கோட்ஸ் ரீடம் பண்ணிக்கலாம். ஏன்னா கோட்ஸ் ரீடம் பண்ணோன்னா 2x XP கிடைக்கும். அதான் இப்போ அதை பண்ண போகிறோம். என்ன கோட்னா, ஃபஸ்ட்டு கிட் கேமிங் சேனல் பற்றி எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அந்த கோடை நம்ம இதில் போட்டால் போதும், நமக்கு 20 மினிட்ஸ்க்கு இப்போ XP கிடச்சிடும். இப்போ 2 × XP 2 எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் × 2 மாறிடும். இப்போ திருப்பி போய் நம்ம அடிக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே, இப்போ நமக்கு எல்லாமே டபுள் தான் கிடைக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் எதில் மீலி, வெப்பன்ஸ், மேஸ்ட்ரி எதுக்குனாலும் × 2 தான் வரும். நம்ம திருப்பி அடிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம லெவல் 20க்கே போயாச்சு. இன்னும் திருப்பி போய் அடிப்போம். இன்றைக்கி எப்படியா ஃப்ரூட்டை ஸ்பின் பண்ணிடணும், அது வரைக்குமே போகணும். எப்படியும் ஒரு 100 லெவலில் ரீச் பண்ண வாய்ப்பே இல்லை. முதல்ல 50 லெவல் ரீச் பண்ண முடியுதான்னு பார்க்கணும்.
ஓகே, இப்போ ஸ்டார்ட் பாயிண்ட்ஸ்லாம் நிறையா போட்டு வச்சிட்டேன். ஏன்னா இதுக்கு மீலிக்கு வந்து நான் 32, அப்புறம் டிஃபென்ஸுக்கு வந்து ஒரு 28 போட்டிருக்கேன். இப்போ நம்ம கொரில்லா பாஸ் அடிக்க போகிறோம். கொரில்லாஸை கொஞ்சம் அடித்தேன். அது ஒரே ஒரு டைம் தான் கொரில்லா குஸ்ட் பண்ணேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு கொரில்லா கிங் அடிக்க போகிறோம். இதுக்கு நான் எவ்வளோ அலப்பறை பண்ணேன்னு தெரியுமா? இதை கொஞ்சம் அப்படியே பாருங்கள் நான் பேச. ஆனால் ஃபஸ்ட் டைம் நான் கொரில்லா பாஸை இந்த மாதிரி தைரியமாக போய் அடிச்சிருக்கேன். ஆனால் ஒரு டைம் கூட சாகலை, சுற்றிக்கிட்டே இருந்தேன். ஹெச்பி கொஞ்சம் கம்மியாகிடுச்சுன்னா, கொஞ்சம் இல்லை முக்கால்வாசி போயிடுச்சுனா தான் அங்கேயும் ஓடிட்டே இருப்பேன். இல்லாட்டி மேலே நின்று அந்த கொரில்லா அடிச்சிட்டே இருப்பேன். ஆனால் ஃபஸ்ட் டைம் நான் சாகாமல் இந்த கொரில்லா அடிச்சிருக்கேன். அதுவும் லெவல் கம்மியாக இருக்கேல. இப்போ நம்ம ஒரு வழியாக லெவல் 31 ரீச் பண்ணிட்டோம். லெவல் 31 ரீச் பண்ணியாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஐலாண்டுக்கே போகலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பைரட் வில்லேஜ், அதாவது ஒன் பீஸில் எந்த ஐலாண்ட் மறந்து போச்சு எனக்கு. பக்கி இருப்பான்ல அந்த இடம். ஆனால் அந்த இடத்த இப்போ கொஞ்சம் மாற்றி வச்சுருக்காங்க. முன்னாடி பக்கி இருப்பான், ஆனால் இப்போ பக்கி இல்லை, ஒரு செஃப்னு ஒருத்தனை வச்சுருக்காங்க. ஆனால் ஒன் பீஸ் படி முன்னாடி பக்கி தான் வச்சுருந்தாங்க, ஆனால் இப்போ இல்லை. ஆனால் சாப் ஃப்ரூட்டு, சாப் ஃப்ரூட் தான் யூஸ் பண்ணுவான். சாப் ஃப்ரூட்டுக்கு பதிலாக பிளேட் ஃப்ரூட்டு. இப்போ இங்கேருந்தும் அங்கே போகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆச்சு, அதான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிட்டேன். ஓகே, நம்ம பைரட் வில்லேஜுக்கு வந்தாச்சு. இங்கே தான் லூஃபி நம்ம பக்கியை துரத்தி விட்டுட்டு நாமியை கூட்டிகிட்டு வருவான். நாமியை குரூவில் சேர்த்துப்பான். ஓகே, இப்போ அக்செப்ட் பண்ணியாச்சு. எனக்கு தெரிஞ்ச பைரட் வில்லேஜ் அப்புறம் உசோப்போட ஐலாண்டையும் சேர்த்து அதை க்ரியேட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ யோசிச்சு பார்த்தா தான் தெரியுது. ஏன்னா உசோப்போட ஐலாண்ட்லேயே வில்லேஜ் மாதிரி தான் இருக்கும், இது வில்லேஜ் மாதிரி தான் இருக்குது. இப்போ இந்த பைரட்டை பிடிச்சி அடின்னு அடிப்போம்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த கொரில்லாவோட இது கஷ்டமாக இருக்குது. ஏன்னா லெவல் 35, நம்ம லெவல் 31 தான். 30லேயே இந்த இடம் அன்லாக் ஆகிடுச்சு. நம்ம லெவலாக இருக்கணும் நியாயப்படி. ஆனால் இங்கே எக்ஸ்ட்ரா வச்சுருக்காங்க, ரொம்பவே கஷ்டமாக இருக்கான்னு அடிக்க. நானும் பிடிச்சி அடிச்சிட்டே இருக்கேன். எனக்கு ஹெச்பி போகிற மாதிரியே தெரில. உண்மையாகவே ஹெச்பி போகுதா இல்லையா? இன்னும் என் பாட்டுக்கு நடந்துகிட்ருக்கான். செத்துட்டோம். இப்படிலாம் அநியாயமாக கொல்லக்கூடாது. நான் பாட்டுக்கு பிடிச்சி அடிச்சிட்டு இருந்தேன். நேற்றுக்கு அவன் செத்துருக்கணும். அவன் ஹெச்பியை பாருங்கள் எத்தனோடு இருக்குன்னு. இருந்தாலும் அவன் சாகலை. இப்போ போய் திருப்பி அடிப்போம். ஒரு அடியிலே செத்துட்டான். ஆனால் நம்மளை அவன் சீக்கிரமாக முடிச்சு விட்டான். நம்ம திருப்பி கோட் ரீடம் பண்ணிப்போம். இந்த டைம் என்ன கோட் ரீடம் பண்ணானா, என்ன பண்ணலாம்? ஒரு கோட் ஞாபகம் வந்துருச்சு. ஈஸ்டருக்கு ஒரு கோட் விட்டுருந்தாங்க, ஈஸ்டர் எக்ஸ்பின்னு. ஃபுல் கேப்ஸில் ஈஸ்டர் EXPன்னு போட்டோம்னா ஒரு கோட் நமக்கு அன்லாக் ஆகி நமக்கு 20 மினிட்ஸ்க்கு எக்ஸ்பி பூஸ்ட் கொடுக்கும். கிட் கேமிங்க்கு கேவும் ஜியும் மட்டும் கேபிட்டல், மீதெல்லாம் ஸ்மால். இதுக்கு வந்து எல்லாமே கேபிட்டல். இப்போ நான் எதுக்கு இதை எப்படி விடுறேன்னா, எதுக்கு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருந்தேன்னா, ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு தான் திருப்பி 2வது டைம் பைரட்டே அடித்தேன். அதான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். இப்போதைக்கு கன்ஃபார்ம் இந்த பைரட் வில்லேஜை முடிக்க முடியாது, லெவல் 50க்கெலாம் போக முடியாது. லெவல் 31 ஸ்டாப் பண்ணிக்கலான்னு இருக்கேன். அதனால் நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம். பார்த்ததுக்கு இடையில வேறு விளாண்டுருக்க பிளேயர்ஸ்லாம் வந்து ரொம்ப தொலை பண்ணுறாங்க. அதுலேயும் ஒரு கிச்சனே வச்சுட்டு ஒருத்தர் சுற்றிட்டு இருக்காங்க. அவன் வந்து அடிக்கடி 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை வந்து அடிச்சுட்டே இருக்கான். செத்துக்கிட்டே இருக்கேன் திருப்பி. அது எனக்கு டென்ஷன் ஆகிடுச்சு. அதான் தான் வேறு சர்வர் கட் பண்ணலான்னு நினச்சேன். அப்புறம் வீடியோ வர டைம் லென்த் இப்போயே 9 மினிட்ஸ் கிட்ட வந்துருச்சு. அதான் கட் பண்ணி முடிவு பண்ணிட்டேன். இப்போதைக்கு நம்மக்கிட்ட 14,000 இருக்குது. இன்னொரு 15,000 சேர்ந்தால் நம்ம ஃப்ரூட் வாங்கிடலாம். பார்த்ததுக்கு ஜங்கல்லையும் கொஞ்சம் தேடி பார்த்தேன். ஜங்கலில் எங்கேயும் ஃப்ரூட் இல்லை, அதான் விட்டுட்டேன். இப்போ நம்ம காசுலேயும் நம்ம வளைச்சி வாங்குவோம், இல்லாட்டி ஸ்பின் பண்ணுவோம். அதுக்கு 50க்கு போனால் நம்ம ஸ்பின் பண்ணிடலாம். இதே நம்ம 30க்கு போனோம்னா நம்மளே பிளேட் ஃப்ரூட் வாங்கிடலாம். அதான் நம்ம நெக்ஸ்ட்டு பார்ட்டில் மணியெல்லாம் சேர்த்து பிளேட் ஃப்ரூட் வாங்குவோம். அப்புறம் முக்கியமான விஷயம், நம்ம லைட்டிங் வின்னர் வந்து இன்னும் ஃப்ரூட் கிளைம் பண்ணல. அதை நான் நாளைக்கு ரீஸ்பின் பண்ணலான்னு இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தவங்களாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம டிஸ்கார்ட் சர்வர் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனாக இருக்கும், மறக்காமல் ஜாயின் பண்ணிடுங்க. இந்த ஜேர்னி வந்து கன்ஃபார்ம் கண்டினியூ ஆகும். நம்ம ஒரு ப்ரோ பிளேயராக மாதிரி காட்டுவோம். ஓகே, பார்த்தவங்களாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம்.